ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்? நான் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 103 செக் அண்ட் மேட். செலெக்ஷனுக்கு மொத்தமாக இன்னும் 6 நாள் தான் இருக்குது. அதனால கிங்குக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில டாப் பிளேயர்ஸ், நேஷனல் சாம்பியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து இங்கே கேம் விளையாட விட்டுட்டு இருக்கிறாப்புல. ஸோ அதே சமயத்தில் கடந்த 15 வருஷத்துலேயே 5 தடவை ரீஜனல் சாம்பியனை அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா குங்கியில் ஸோ டாப் 5ல இருக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 வருஷமா இந்த பொண்ணு தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற டாப் ஃபர்ஸ்ட்டில். சரி அப்படின்னா அந்த பொண்ணை நான் ஜெயிச்சிட்டா இந்த இடத்துல நானே இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு கேம் சாம்பியன் ஆயிடுவேனா அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று அந்த பொண்ணை முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஷேப்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த குங்கி பிளேயருமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு கண்ணு தெரியாது. பாவம் அவன் பாட்டுக்கு மூக்கில் சளி ஒழுக்கிக்கிட்டு அவள் இங்கே நேராக வந்துக்கிட்டே இருக்கிறா. ஸோ நீ நடந்தால் இப்போ சேர்ந்து இந்த குங்கி கேம் ஆட போகிற அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க சார், பட் பை த வே நான் உங்கள் கூட கேம் ஆடுறது ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. சரி பேசாமல் வளவன்னு பேசாமல் வந்து உட்கார் அப்படிங்கிறாங்க. இது என்னது, இது நம்ம சுப்ரீம் லீடர் டியோகா மாதிரி இல்லையே அப்படிங்கும்போது உங்கள் லீடர் செத்துட்டான், இப்போ நான் தான் அவளோட கிங் அப்படிங்கிறாங்க. சரி என்னை மன்னிச்சிருங்க, நான் தொண பேசிக்கிட்டே இருப்பேன், அதனால தான் என் மூக்கு வேறு அடைச்சிருக்குதா, அதனால தான் என் வீட்டில் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு மேலே வாயை திறந்தே வச்சுக்கணும், நான் கொன்று போட்டுருவேன், வரியதையே வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு இங்கே வந்து திட்டிடுறாப்புல. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்கையும் அடைச்சிக்கிட்டு வாயை அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கிறா. சரி அப்படியே கொஞ்சம் நேரம் போக போக இவர் ரூல்ஸ் புக்கை படிக்கிறாப்புல. சரி ரூல்ஸ் புக் படித்து முடிச்சதுக்கு பிறகு கேம் ஆடல அப்படின்னு கிங்கு கேட்கும்போது அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னடா அது மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்படின்னு கிங் கேட்கும்போது, ஆக்சுவலி சார் நீங்கள் தானே அவளை அமைதியாக இருக்க சொன்னீங்க, அவள் மூர்க்கு ஏற்கனவே அடைச்சிருந்துருக்குது, நீங்கள் வாயை வேற மூட சொல்லிட்டீங்களா, அவள் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாட்டு இருக்குது, சரின்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருவா அப்படின்னு ஷேப்பு சொல்கிறாப்புல. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சரியாயிட்டா. என்னை மன்னிச்சிருங்க கிங், ஏன்னா நான் என் வீட்டுக்குமே இப்படி தான், குட்டி பசங்க செய்கிறத கூட என்னால் செய்ய முடியாது அப்படின்னு எங்கள் வீட்டில் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. வாய் பேசுறதை விட்டுட்டு முதல்ல கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படிங்கிறாங்க. சரி ஓகே சார் நானுமே அந்த கேம் அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கிங்குக்கு இப்போ செம ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணு கண்ணை திறக்கிறா. என்னாச்சு நீ கண்ணை திறக்கிற அப்படின்னா உனக்கு கண்ணு தெரியுமா, என்கிட்ட பொய் சொன்னேன் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு நிஜமாலுமே கண்ணு தெரியாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எப்போல்லாம் கேம் ஆடணும் அப்போ நான் என்னோட கண்ணை திறந்து வச்சுட்டு தான் கேம் ஆடுவேன், எனக்கு அது பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் எனக்கு ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் என் கண்ணை மூடிட்டே கேம் ஆடுறேன் அப்படின்னு இந்த சாம்பியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி அப்படின்னா நீ கண்ணை திறந்துக்கிட்டே விளையாடு, எனக்குலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை கரெக்டாக ஒரு செஸ் காயின் மாதிரி ஒன்று இருக்குது இல்லை, அந்த ரவுண்ட் காயினை அதை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணோட அட்மாஸ்பியர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம கிங்குக்குமே இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஏன்னா இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, பட் இருந்தாலுமே இவ கேம் ஆடும்போது இந்த அளவுக்கு அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் வந்து கில்லுவாக்கு கால் பண்ணுறான், கில்லுவா கால் எடுக்க மாட்டேங்கிறான்டா அப்படிங்கிறாங்க. அடச்சா இப்போ நான் அவன் கூப்பிட்ற வரைக்கும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் மெலியரியோ தான் இந்த இடத்துல மறைஞ்சு போயிருக்கிறான். நம்ம கான் கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக அந்த மூக்கு வாய் என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் கோவமாகவே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் சண்டைக்கே கூப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அண்டு பக்கத்தில் ஒருத்தர் அப்படியே முறப்பாக இருக்கிறான் பாரு, அவனெல்லாம் நான் கண்டிப்பாக நம்பவே முடியாது, அவன் பார்வையிலே தெரியுது என்னை கண்டிப்பாக கொன்றுவான்னு, இவனுங்களை நம்பியெல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெலியரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இவங்களுக்கு முன்னாடி அதாவது நம்ம நக்கல்கிட்ட இருந்து நிறைய நாய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கான்கிட்ட இருந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது. என்னது இது இத்தனை நாய் இருந்துருக்குது, இதெல்லாமே தெருநாய் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஷூட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை கண்டிப்பாக இதெல்லாம் தெருநாய் கிடையாது, ஏன்னா இதுக்கெல்லாம் காலர் இருக்குது பாரு அப்படின்னு இங்கே கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது காலர் இருக்குதா அப்படின்னா அது எல்லாமே இவன் தான் சோறு போட்டு வளர்த்திருப்பான்னு நினைக்கிறேன், நைட்டு தூக்கம் இல்லாமல் கூட இவனுக்கு சோறு போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறதா உனக்கு தேவையாடா அப்படின்னு ஷூட் திட்டும்போது என்ன தூக்கம் இல்லாமல் அது இல்லாமல் அது ஒரு ஜீவன் தானே, அதுக்கும் மசில் எலும்பெல்லாம் இருக்குதுல்ல, அது பார்க்கறதுக்கே பாவமாக இருந்தது, ஆனால் அதே என்கிட்ட அப்படி வரும்போது நான் சாப்பாடு போடாமல் எப்படி தான் போகிறது, எனக்கு அது பசிக்கும் போது கேட்கும்போதே நான் சாப்பாடு போடுவேன், அப்படி தான் போடுவேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே சொல்கிறான். இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு ஷூட் சொல்லும்போது நான் ஒன்றும் அழுகலையே கண்ணு தம்பா வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். இதை பார்க்கும்போது நம்ம மெலியரியாவுக்கும் அப்படி இறங்கின மனசு தெரியுது, அவனுமே அழுகிறான். பட் இதை வச்சலாம் நான் உங்களை நம்ப மாட்டேன்டா அப்படின்னு அவனுமே இவங்களை இன்னும் இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த சாம்பியன் அப்புறம் கிங் 2 பேருமே கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு காயின் நவுத்துனா கிங் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவானே தெரியாமல் இருக்குது. சரி இப்போ நான் இந்த காயினை நவுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் நவுத்துற பாருங்க, அப்படியே செக்மேட்டு, ஏன்னா அந்த இடத்துல இந்த காயின் வெட்டிடுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் ரூல்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி தானே விளாட்னேன், பட் இருந்தாலுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக விளாண்டுருக்கிறா, இதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களா இந்த அளவுக்கு ட்ரெயினடாக இருக்காங்களா, சரி அப்படின்னா இன்னொரு கேம் ஆடல அப்படிங்கிறாங்க. சரி ஓகே சார் நானும் உங்களோட கேம் ஆடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணுமே ஒத்துக்கிட்டா. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேம் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கிங்குமே இந்த பொண்ணுக்கிட்ட தோற்று போய்கிட்டே இருக்கிறா. எதையாத்தையுமே ஈஸியாக கற்றுக்குறீங்க கிங், ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே ஒரு சூப்பர் லேனர் போங்க, சரி இன்னொரு கேம் போடலாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. வேணாம் இன்னொரு கேம் வேணாம், எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு நம்ம கிங் சொல்கிறப்பல. சார் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நான் எல்லாம் விட்டால் 3 நாள் கூட தொடர்ந்து இந்த கேம் ஆடிக்கிட்டே இருப்பேன், அதனால் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, என் கூட வந்து கேம் ஆடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க கூட கேம் ஆடுறதுக்கு இல்லை, நான் இன்னொரு
ஒரு முக்கியமான ஒருத்தனை மீட் பண்ணணும். அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ஓகே சார் நானும் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அந்த சாம்பியனுமே இங்கிருந்து போயிட்டாங்க. என்னாச்சு கிங் நீங்க அந்த பொண்ணுகிட்ட தோத்துட்டீங்க இருந்தீங்களாட்ருக்குது அப்படிங்கும்போது, அந்த பொண்ணு வித்தியாசமான ஒரு டாக்டிக்க பயன்படுத்துறா. பட் இருந்தாலுமே அந்த கோ பிளேயர கொண்டு வாங்க. நான் அவன் கூட இப்ப கேம் ஆடியாகணும் அப்படின்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. மென்ட்டு யூபி தான் அங்க வந்துகிட்டு இருக்கிறான். என்னாச்சுன்னு பார்த்தா ஆக்சுவலி அந்த பிளேயர் எங்கடா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிளேயர் ஏற்கனவே தூக்குப்பட்டு செத்து போயிட்டான். அவன் இந்த மாரி லெட்டர் எழுதி செத்து போயிட்டான் அப்படின்னு இங்க யூபி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு தைரியமாயிருச்சா? அந்த பைத்தியக்காரன் திரும்ப உயிரோட கொண்டு வந்து இங்க கொண்டு வாங்கடா. அதுக்கப்புறம் அவனோட நான் கேம் ஆடணும் அப்படின்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் மறுபடியுமே அடுத்த நாள் காலையில வந்துருச்சு. இங்க அந்த சாம்பியன் தான் உட்காந்து கேம் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த சாம்பியன் கூட நம்ம கிங்குமே தோத்துக்கிட்டே இருக்கிறாப்ல. அவர் என்ன பண்ணாலுமே சரி, எந்த டாக்டிக்க பயன்படுத்தினாலுமே சரி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேபிட்டல் ஆஃப் பெய்ஜிங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெய்ஜிங் நகரத்துல நிறைய சோல்ஜர்ஸ் அதாவது ஸ்மோக்குடு சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டிஃபென்ஸ்க்காக அங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. வேற யாருமே இல்லை இதெல்லாமே பண்ற வேலை. நம்ம மொரால் தான். ஸோ அவனோட ஆராவை பயன்படுத்தி அவனோட ஸ்மோக் பவரை அந்த ஆராக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி விடுறான். அண்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவனோட சொல் பேச்சை கேட்டு அந்த ஸ்மோக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜராக நிற்குது. ஸோ நம்ம மொராலோட பவரை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 206 பப்பட் அவனால் செய்ய முடியும். பட் எல்லா ஆறாவையுமே இடிக்க போட்டுக்கிட்டு அவனுக்கு சண்டை போடுறதுக்கு ஆறா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 சோல்ஜர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் அமுச்சு விடுறான். சொல்லப்போனால் இதெல்லாமே பப்பட்ஸு. ஸோ இப்போ நம்ம மொராலோட பிளான் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம நெஃபர்பிட்டோட கண்ட்ரோலில் எல்லாம் பப்பட்ஸ் இருப்பாங்களே ஹியூமன்ஸு அவங்கள வந்து தோக்கடிக்கணும். அதுக்காக தான் இப்பேற்பட்ட ஒரு பப்பட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பட்ஸ் எல்லாமே என்னால் கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இந்த பவருக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஹியூமனாலும் கண்டுபிடிக்க முடியாது, பப்பட்னாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே மேலே போகிறான் பாருங்க. அதே சமயத்தில் நெஃபர்பிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பப்பட் ஹியூமன் தான் இங்கே நம்ம மொராலை சுட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ மொரால் சும்மா விடுவானா? அப்படியே பறந்து போய் ஒரு அடி அவனோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு அந்த பப்பட்டோட. ஸோ அவனுக்கு ஆச்சரியம் தர விதயமா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஷீட்டு தான். ஷீட்டு இன்னும் மறுபடியும் இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம நக்கல் இவன் மேலே போட்டு அந்த ஏபிஆரை காணோம். மேபி அவன் ஓவராக நின்று யூஸ் பண்ணி ஏபிஎஸ்ஸாக மாறிச்சு அப்படின்னு பார்க்குறான். அண்ட் அந்த இடத்துல ஏபிஎஸ்ஸுமே காணோம். அப்படின்னா இவங்களோட இடத்துல யாரோ எக்ஸாசிஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நென் எக்ஸாசிஸ். இவங்க அந்த நின்று போட்டாங்களே அதை போக்க வைக்கிறதுக்காக யாராவது மந்திரவாதிங்க அங்கே இருக்காங்களா அப்படின்னு இவனுக்குமே ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்குது. பட் இவனால் அந்த சக்தி கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இவன் வந்து வித்தியாசமான ஒரு எபிலிட்டி கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வந்திருக்கிறான். எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவனோட சக்தி முன்னேறதை விட ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு இங்கே மொரால் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சரிப்பா உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சுல்ல, உன் கூட சேர்ந்து சண்டை போனால் தானே இங்கே வந்திருக்கிறேன். ஸோ எனக்கான ஒரு மிஷன் இருக்குது, அதுக்காக தான் நான் இப்போ உன்னை அட்டாக் பண்ண வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது ரொம்பவே பெரிய தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாசிஸ்ட் இருந்தான்னா அது எங்களோட பிளானை கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. அண்ட் இது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக கூட மாற்ற முடியும். நான் அந்த நியூட்ரலைஸையை பயன்படுத்தி இவனோட இந்த பவரை நான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக இவனால் எந்த ஒரு பவருமே யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம நக்கலு கான் அவங்க எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க அப்படின்னு இங்கே மொரால் நினச்சிட்டு இருக்கிறாப்புல. அண்ட் அவரோட பெரிய பீடியில் புகையை உறிஞ்சு அந்த இடம் முழுகே பார்த்தீங்கன்னா புகையை சுற்றி வைக்கிறாப்புல. என்னதான் புகை விட்டாலும் அந்த புகையிலேருந்து கூட என் கையை வந்து ஒன்று அடிக்கணும் அப்படின்னு 3 குத்து விட்றாப்புல. அதில் கடைசி குத்தில் வந்து மாட்டிக்கிட்டாப்புல. சரி என்ன இந்த ஒரு அடி தான் வாங்கியிருக்கிறியா? இத்தனை அளவுக்கு எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இருந்தாலுமே இவன் அந்த ஸ்பீடு எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கிறான். இவனுக்கு அந்த அளவுக்கு சக்தி எதுவும் இல்லையாட்டிருக்குது அப்படின்னு மொரால் யோசிக்கும் போது, இப்போ நீ நானும் சேர்ந்து அங்கே போகலாமா அப்படிங்கிறான். அந்த இடம் முழுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அதிருது. என்னன்னு பார்த்தா டப்புன்னு இவன் வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான். என்னடா இது இடம் பார்க்குறக்கு ஏதோ டிவி மாதிரி இருக்குது, ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொராலுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. என்னாச்சு பயந்துட்டியா? இது என்னோட நான் புதுசாக கற்றுக்கிட்ட எபிலிட்டி தான். இந்த எபிலிட்டியில் கண்டிப்பாக நீ என்ன தோக்கடிச்சாகணும். தோக்கடிக்கிறதுனா வேறு எப்படிங்கிற? ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஓடுவேனாமா, நீ என்னை தொடுவியாமா? அப்படி என்னை தொட்டினா கண்டிப்பாக நீங்கள் இருந்து வெளியே போயிடலாம். ஸோ அதுக்கான டைமிங்கே மொத்தமாக 8 மணி நேரம் அப்படின்னு ஒரு டைம் கிளாக் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு சாண்ட் கிளாக்கு அந்த அப்படியே திருப்பி விட்டுடுறான். ஸோ எனக்கு 8 மணி நேரம் இருக்குதா அப்படின்னா எனக்கு அதுவே போதுமே அப்படின்னு இவன் அவன் பாட்டுக்கு பின்னாடி திரும்பி போயிட்டு இருக்கிறான் மொரால். ஹே என்னப்பா பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிற வந்து என்ன தொடு தொடு அப்படின்னு சீட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். பச்சை குழந்தைக்கு பவர் பாரு, ஓடி பிடிச்சி விளாடணுமா உனக்கு? அந்த விளையாட்டுகளை நான் வரல, எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கே கடுப்பு இருக்குது அப்படின்னு மொரால் பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சீட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வெளி உலகத்தில் காணாமல் போன மொராலை நம்ம நோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. ஸோ அவன் காணாமல் போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பிளான் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியவில்லை அப்படின்ட்டு இருக்கும்போது ஃப்ளட்டர் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ட்ராகன் ஃப்ளைஸ் எல்லாமே நம்ம க்னோவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டே இருக்குது. கூடவே லியோலு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். சரி இன்னொரு பக்கம் நம்ம மொராலை காட்டுறாங்க. மொரால் இருக்கிற இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடமெல்லாம் கிடையாது. இவங்க இருக்கிற இடத்துலேயே நெண்ணை யூஸ் பண்ணி அப்படியே சுற்றியுமே ஒரு செவர் மாதிரி கிட்டே இருக்குது. இந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் அளவுக்கு தான் ஒரு இடம் இருக்குது.
சரி அப்படின்னா நான் ஏதாவது பண்ணியாகணும். நான் இங்கேருந்து வெளிய போறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் என்னோட அந்த டீப் பர்பிள் பவர் எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டு, அந்த ஆறாவ எல்லாமே நான் எடுத்துக்கிட்டா, அந்த பவர் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் இந்த சுவர உடைக்க முடியும். இல்லன்னா அந்த சாண்ட் கிளாக்கையாவது உடைக்க முடியும். ஆனா என்னோட சந்தேகம் என்னன்னா, அந்த டீப் பர்பிள் பவர வந்து டிசேபிள் பண்ணிட்டா, அது என்னோட ஆறா வந்து இங்க திருப்பி குடுக்குமா? இல்ல குடுக்காதா? அத அலோவ் பண்ணுமா? பண்ணாதான்னு எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மொரால் ஒரே குழப்பமோட போய்க்கிட்டு இருக்கிறான். "என்னாச்சு வேணா தொட போறியா? வா வா தொடு தொடு தொடு" அப்படின்னு சீட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறான். அதில பாக்கன்னா, "நான் அத தொட போறதில்ல. இத உடைக்க வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடி கட்ட எடுத்துட்டு ஒரு அப்படியே ஓங்குறாரு பாருங்க. "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அத உடைக்க ட்ரை பண்றியா?" அப்படிங்கும்போது, "ஆமா" அப்படிங்கிறாங்க. ஸோ அவன் எட்டி ஒரு அடி அடிச்சுமே பார்த்தீங்கன்னா, அது உடையவே இல்ல. "ராசாத்தி நீ இந்த மாரியெல்லாம் பண்ணுவீன்னு தெரியும்டி. அதனால தான் எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருக்கிறேன். நீ என்ன தொட்டா தான்ப்பா இந்த கேம் விட்டே வெளிய போ முடியும். அத உடைச்சாலோ, இன்னும் இந்த செவுத்தையுமே உடைக்க முடியாது. உன்னால எதுவுமே பண்ண முடியாது" அப்படிங்கிறாங்க. "சரி உன்ன நான் 8 மணி நேரத்தில தொடாம போயிட்டா எனக்கு என்ன ஆகும்?" அப்படின்னு மொரால் கேட்கும்போது, "அது எனக்கு தெரியாதுப்பா. பட் நீ என்ன தொட்டா தான் ஆகணும். தொட்டா தான் நீ இங்கேருந்து வெளிய போ முடியும்" அப்படிங்கிறாங்க. "என்னது உன்ன தொடுறதுக்கு நான் 8 மணி நேரம் இருக்கணுமா? எனக்கு கடுப்பா இருக்குது. எனக்கு வேற வேல போல போல பாரு. நான் ஒரு 5 மணி நேரம் தூங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன எழுப்பு. ஒரு 3 மணி நேரத்தில நான் தொட ட்ரை பண்றேன்" அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா படுத்துட்டான். இது பார்க்கும்போது நம்ம சீட்டுவுக்கு செம கடுப்பாகிக்கிட்டு இருக்குது. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ டென்ஷன் ஆக்குவ. மரியாதையா எந்திரிச்சு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப தான்டா என்னோட பிளான் கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா இந்த கேம் ஸ்பீடுக்கான கேம் இல்ல. உன்னோட மென்டல் பீஸுக்கான கேம். நீ கோவப்பட்டீன்னா கண்டிப்பா இதுல தோத்துருவ அப்படின்னு மொரால் ஒரு பிளானோட இந்த இடத்துல விளையாண்டுகிட்டு இருக்கிறான். மொரால் இங்க இல்ல. பட் அவனோட டீப் பர்பிள் சக்தி இங்க தான் இருக்குது. அப்படின்னா நம்மளோட பிளான் இன்னும் ஆன்ல தான் இருக்குது அப்படின்னு நமக்கு நெனச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ அவனுக்கு பின்னாடி டிராகன் ஃப்ளைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. ஃப்ளட்டர் கண்ட்ரோல் பண்றது. லியோலுக்குமே இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம மொரால் கிரியேட் பண்ண அந்த நென் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அடிக்கிறதுக்காக தயாரா இருக்கிறாங்க. பட் இந்த சமயத்துல அவனுக்கு ஆட்கள் தேவை. ஏன்னா அவன் கூட இருந்த கிரீன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, சீட்டு வச்சிருந்த அந்த ஏபிஆர வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டா. ஸோ இவ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்டோட அந்த பவர வந்து எக்ஸாஸ்ட் பண்ணது. இப்ப அவருமே பார்த்தீங்கன்னா, சக்தி இல்லாம இருக்கிறாங்க. சரி இப்ப அவன் ஏதாவது சக்தி தேவைப்படுமே அப்படின்னு நம்ம நெஃபர்பிட்டோவுக்கு கால் பண்றான். "சரி உனக்கு ஆளுங்க தேவையா? நான் அனுப்பிச்சு விடுறேன். பட் இருந்தாலுமே அந்த ஆளுங்கள நீ கொன்னுட்டு தான் என்கிட்ட வந்தாகணும். ஏன்னா நான் கிங்க பார்த்துக்கிற முக்கியமான வேலையில இருக்கிறேன்" அப்படின்னு நெஃபர்பிட்டோ சொல்றா. அண்ட் அதே சமயத்துல 2 பேர் வராங்க. ஸோ நீங்க 2 பேருமே இங்க போய் நம்ம லியோவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி நாங்களுமே போய் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி உள்ள நம்ம கிங் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாப்ல, என்ன நிலவரம் அப்படின்னு நெஃபர்பிட்டோ ஷயாபூஃப் போய் கேட்கும்போது, கிங் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கிறாப்ல. ஏன்னா அந்த பொண்ண தாண்டி கிங்கால சுத்தமா ஜெயிக்கவே முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு தான் இந்த கேமோட உண்மையான மாஸ்டர்ன்னு நெனைக்கிறேன். நமக்கு இங்கேயே இவ அசால்ட்டா தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு ஷயாபூஃப் ஆச்சரியத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் ஆட்டோவுமே பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம கிங் ஒரு பாயிண்ட்ட மூவ் பண்றாப்ல. அந்த பொண்ணுமே சேர்ந்து ஒரு பாயிண்ட் காயினுக்கு மேல இன்னொரு காயின் வைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கேமே இதுதான். யாரு அதிகமா வைக்கிறாங்களோ என்னமோ அப்படி தெரியல. பட் இருந்தாலுமே அந்த பொண்ணு அதாவது அந்த சாம்பியன் பார்த்தீங்கன்னா, கிங்குக்கு எதிரா அப்படி வைக்கிறா பாருங்க செக்மேட்டு. யோசிச்சு பாருங்க இந்த ஊர்லயே இவர் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. பட் இருந்தாலுமே ஒரு சாதாரண சாம்பியன் கிட்ட இவரு தோக்குறத நினைச்சா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாப்ல. ஸோ அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, சரி இன்னொரு கேம் ஆடலாம் அப்படின்னு அந்த கிங் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாப்ல. கிங்குக்கு தோக்க தோக்க அவரோட கோவம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. அந்த பொண்ணையுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நெஃபர்பிட்டோ, ஷயாபூஃப்க்கு இன்னொரு பக்கம் ஆச்சரியமா இருக்குது. ஏதாவது கோவம் வந்து கீது அந்த பொண்ணு நம்ம கிங்குக்கு இது போட்டு தள்ளிற வரோம் அப்படின்னு இவங்க ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் அந்த கண்ணு தெரியாத பொண்ணு சிரிச்சுக்கிட்டு கேம் ஆடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.